பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஜெட் தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் வீடியோ இது வரைக்கும் பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். गाइस இந்த வீடியோ யாரை பத்தின மூல லைக் பட்டன் ஹிட் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிரஸ் பண்ண மாதிரிங்க. இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சோலார் பவர் பேங்க் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு பவர் பேங்க். அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான பாக்ஸ் தான், சைனீஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வியூவர்ஸ் தான் ஒருத்தர் சொன்னாப்புல, அதனால தான் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறோம். கோல்டன் பவர் பேங்க்னு போட்டிருக்கு. மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து 6037S போட்டிருக்கு. சோலார் பவர் பேங்க்கு 90,000 போட்டிருக்கு. மொட்டையா என்னன்னு தெரியல. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஹை குவாலிட்டி, அப்புறமா வந்து எல்லாமே எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம சர்டிஃபிகேட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது பாக்ஸ் வந்து திறக்கிறேன். பாக்ஸ் திறந்துட்டு இது ஒரு ப்ராடக்ட் வருது. கூட வந்து ஒரு சார்ஜர் அடாப்டர் வருது. அவ்வளோதான். இது நம்ம தேவைப்படாது. ஓகே, ப்ராடக்டோட ஓவர் வியூ பார்க்கலாம். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு 20 LED லைட் எடுத்து கொடுக்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வந்து 2A அவுட் இருக்குது. அப்புறமா வந்து பவர் ஆஃப் பட்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பேட்டரியோட லெவல் வந்து காட்டுறாங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் கூட ஏற்றிக்கலாம். 5 வோல்ட் இன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து 1A அவுட் கொடுத்துருக்காங்க. இது 1A வந்து ரொம்ப ஸ்லோ, 2A ஸ்லோ தான். ஆனால் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அலுமினியம் வந்து இந்த பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இன்புட், அந்த மாடல் நம்பர், சைனா, கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. இது உண்மையான இதோட பவர் பேங்கோட லிமிட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டில் பேசலாம். இப்போதைக்கு வந்து இதோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஏற்றுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து இன்னொருத்தர நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா லைட் ஆப்ஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே வந்து இன்னொரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 LED உள்ள லைட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து நம்ம 2-3 ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகிடுது. இது வந்து இப்படி அழுத்தமா திரும்பி ஆன் ஆகுது. திரும்பி ஒரு தடவை அழுத்தினீங்கன்னா வந்து உங்களுக்கு இது மாதிரி டிம் ஆகுது. இன்னொரு தடவை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்கிங் மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோவான பிளிங்கிங் ஆப்ஷன் வருது. ஓகே, இப்போ இது வந்து எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து சோலாரில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது நம்ம கூட பார்த்துடலாம். இப்போதைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்படியே நம்ம சார்ஜ் போடலாம். இது சார்ஜ் எப்படி ஏறுதுன்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இதை நான் சும்மா அந்த சார்ஜ் பின்ன குத்தின அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உடனடியாக வந்து சார்ஜ் ஏற்ற வந்து ஆரம்பிச்சிருச்சு. கூட வந்து நம்மளோட இன்னொரு ப்ராடக்ட் கூட இதில் ஏற்றலாமா தான் டியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதனால் நம்ம இந்த ஜாஸ்டிக்கு நம்ம சார்ஜ் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து லைட் ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நார்மலாக வெளியில் போகும்போது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் நீங்கள் குத்திக்கிட்டிங்கன்னா வந்து இதில் சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜாக வந்து இதில் வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து வெயிலில் வைக்கும் போது இதில் வந்து ஒரு ரெட் கலராக ஒரு லைட் ஏறிது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயில் பக்கம் போனாலே வந்து இது வந்து சார்ஜ் வந்து தானாகவே ஏறிட்டு இருக்கேன். இதே வந்து இந்த பவர் பேங்க் நம்ம வந்து வெளியில் அவுட்டரில் வச்சு சோலார் பவர்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து சார்ஜ் பிளக்இன் பண்ணுறேன். பிளக்இன் பண்ணும்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அந்த சூரிய வெளிச்சத்துலேயே வந்து நேரடியாக நம்ம ஆன் பட்டன் ப்ரெஸ்ஸே பண்ணல. ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பவர் ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபீச்சருக்கு, நீங்கள் வெயிலில் வைக்கிறத மட்டும் வந்து இதில் வந்து சார்ஜ் ஏறுறதில்ல. நீங்கள் வந்து நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு லைட்டில் வைக்கிறேன். இந்த லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இதுலேருந்து கூட அந்த வெளிச்சத்துலேருந்து கூட சார்ஜ் ஏறுற மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் வந்து இது கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆனால் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவல் வந்து எவ்வளோ வந்து இது வந்து பேட்டரி பேக்கப்னு எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா டுபாகூர் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டி வந்து 90,000 சொல்லி போட்டிருக்காங்க. சத்தியமாக வாய்ப்பில் 90,000 சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து எவ்வளோ சைஸ் வரும் 90,000. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உண்மையாக 90,000 இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. சரி, நம்ம இதை ஓப்பனே பண்ணி பார்த்துலாம். இப்போ நான் இதோட ஸ்க்ரூலாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இதில் ஃபைனலாக ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணிட்டு இதை நீக்கி பார்க்குறேன். ஓகே, உள்ளார வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லி 5 பேட்டரி இருக்குது. பார்த்தா 5 பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து 2000 mAh தான் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 10,000 mAh தான் சப்போர்ட்டு. ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு வந்து ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நான் 2 விஷயம் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட் வந்து
டெய்லி லைஃப்ல வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகாதுன்னு எனக்கு வந்து மனசுல தோணுது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு டிராவல் பீரியட்ல இல்லைன்னா ஒரு பிக்னிக் போற பீரியட்ல வந்து இந்த லைட் ஆப்ஷன், இந்த சோலார் பவர் ஆப்ஷன்லாம் நீங்க உபயோகப்படுத்தும் போது வந்து ஒரு லைட் யூஸா இருக்கும். ஆனால் டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் தாங்குமான்னு சொன்னா எனக்கு டவுட். ஏன்னா இந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரண்டி கேரண்டின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாங்கினாலே வந்து 6 மாதம் தான் வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ப்ராடக்ட் உங்களால் வந்து ஓடிச்சுன்னா உங்களோட கையில் தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அடங்கி இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சோலார் இருக்கு, கூட பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஃபங்க்ஷன் இருக்கு, மேலே லைட் இருக்கு, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு மல்டி டிவர்ஸ் தான். ஆனால் இதில் வந்து இந்த நம்பிக்கை கொடுத்து அவங்க ஏமாத்துற ஒரு விதம் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 90,000 mAh 20,000 mAh சொல்றதெல்லாம் டோட்டலி போய் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 10,000 mAh தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறும். சார்ஜ் பொறுத்தளவுக்கு ப்ராப்பராக ஏறுது, ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த டவுட்டும் இல்லை. அதனால வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 1400 வரைக்கும் இந்த ப்ராடக்டோட உங்களுக்கு ப்ரைஸ் வரும். வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இப்போ வாங்கிங்க. இது போல வேற ஏதாச்சும் உங்களுக்கு கேஜெட்ஸ், நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, அதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றியும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணி உடனே லைக் பண்ண மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தேன், கீழே ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, யூடியூப்ல ஃபாலோ, கூகுள் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஆண்டி சேமியா பாய்.